வார் 2 முடிஞ்சதுக்கும் நம்மளோட ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச இந்த ஈஸி ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. பாத்துலாமா? வேர்ல்ட் வார் 2 எப்போ முடிஞ்சிச்சு? ஜப்பான் மேல யூஎஸ் ஒரு அட்டாக் பண்ணாங்க, அதோட வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு. எப்போ பண்ணாங்க? ஹிரோஷிமால 1945 ஆகஸ்ட் 6ல பண்ணாங்க. சோ அப்போ அவங்க பண்ணும்போது வச்ச ஒரே டிமாண்ட் நீங்க சரண்டர் ஆயிருங்க. பட் ஜாப்பனீஸ் அதுக்கு ஒத்துக்கல. சோ நெக்ஸ்ட் நாகசாகி ஆகஸ்ட் 9 1945 பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு ஜாப்பனீஸ் போயிட்டு யூஎஸ் கிட்ட வந்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்க. அதோட நம்மளோட வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கும் ஈஸி கூட எம்சி ஸ்கொயருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, ஹிரோஷிமாலையும் நாகசாகிலையும் போட்டது பாக்ஸ். சோ ஹிரோஷிமால போட்ட பாம்பு பேர் வந்துட்டு லிட்டில் பாய், நாகசாகில போட்டதுக்கு பேரு ஃபேட்மேன். இது எதை வச்சு பண்ணாங்கன்னா, லிட்டில் பாய் யுரேனியம் 235 வச்சு பண்ணாங்க. ஃபேட்மேனை புளூட்டோனியம் 239 வச்சு பண்ணாங்க. இந்த ரெண்டு பாம்பு பிளாஸ்ட் அப்பவுமே நமக்கு நடந்த ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபிஷன். அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு அணுக்கரு மேல நான் ஒரு நியூட்ரானை மோத செஞ்சேன்னா எனக்கு அந்த அணுக்கரு இன்னும் 2 அணுக்கருக்களையும் கொஞ்சம் நியூட்ரான்களையும் கொஞ்சம் மாசையும் வெளில விடும். ஸோ இது இந்த இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு செயின் ரியாக்ஷன். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அது மூலமா வந்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல்னாலதான் அவ்வளவு பெரிய பேரழிவே நடந்துச்சு. ஓகேயா? சோ இப்ப நான் கொஞ்சம் மாஸ் காணாம போச்சுன்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்ப எனக்கு கொஞ்சம் மாஸ் வெளியே வரும்னு சொன்னா அந்த மாச நம்ம மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். நிறைன்னு சொல்லுவோம் மாஸ்னா. சோ அந்த மாஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, இந்த ஈஸி கோட் எம்சி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கும். இந்த ஃபார்முலா பொதுவே எந்த அளவுக்கான ஆற்றல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் இது. சோ இங்க மாஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு அந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்போ வெளிவந்த அந்த மாஸ் அது என்ன பண்ணுமா, ஸ்பீங்கிறத வந்துட்டு நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். அது கூட கம்பைன் ஆகணும். ஸ்பீட் ஆஃப் லைட்டே எனக்கு ஜாஸ்தி, அது 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்டே எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்றப்போ இது ரெண்டும் அந்த மாஸ் வந்துட்டு இந்த ஒளியோட ஒளியோட வேகத்தோட வந்துட்டு இணையும் போது எனக்கு நிறைய ஆற்றல் வந்துட்டு வெளில வரும் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இது எனக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னா எந்த அளவுக்கான ஆற்றல் வெளில வந்திருக்கும், எந்த அளவுக்கான பேரழிவு நடந்திருக்கும்ங்கிறத யோசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கான ஆற்றல் வெளில வந்துச்சுன்னா, லிட்டில் பாய்ல இருந்து எனக்கு 15,000 tons ஆஃப் டிஎன்டி. டிஎன்டிங்கிறத ஒரு பாம்பு பிளாஸ்ட் அப்ப வெளியிடக்கூடிய அந்த எனர்ஜியோட லெவல்ல சொல்லுவோம். சோ 15,000 டிஎன்டி கிட்டத்தட்ட 1,50,00,000 அந்த அளவுக்கான ஆற்றல் வந்துட்டு வெளில வந்துருச்சு. ஃபேட்மேன் புளூட்டோனியத்துல இருந்து எனக்கு 4,000 டிகிரி செல்சியஸ். இந்த ஃபேட்மேன் லிட்டில் பாயோட ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கான ஹீட் வெளில வந்துச்சு. ஹீட் பிளஸ் வேவ் எல்லாம் வெளில வந்துச்சு. அதனாலதான் அவ்வளவு பெரிய பேரழிவு நடந்துச்சு. ஸோ செப்டம்பர் 2 1945ல ஜாப்பனீஸ் அப்போ யூஎஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. அதோட வேர்ல்டு வாரும் முடிஞ்சிருச்சு. இப்போ பிசிக்ஸுக்கு பிசிக்ஸ் படிச்ச சயின்ஸுக்கு சயின்ஸ் படிச்ச மாதிரியும் ஆச்சு, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பிளஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர்ஸ் எல்லாம் வேணுமா, நீங்க நம்மளோட அறிவுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.